துன்யாவுடைய வாழ்க்கை நம்மை நோக்கி பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஆகிரத்துடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. சிலர் உலகத்திற்காக வேண்டி, உலக சோண்டிகளை அடையணும் என்பதற்காக வேண்டி, காசு பணங்களை சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆகிரத்துக்காக வேண்டி, ரப்புடைய சந்தோஷத்தை பெறணும் என்பதற்காக வேண்டி, சொர்க்கத்தை அடையணும் என்பதற்காக வேண்டி, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்யாவுக்காக வேண்டி வாழ்ற கூட்டத்துல மட்டும் நீங்க ஆகிறாதீங்கோ, ஆகிரத்துக்காக வேண்டி வாழ்ற கூட்டத்துல உங்களை ஆக்கிக்கோங்கோ என்பதாக சொன்னாங்க. மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால ஆகிரத்துக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக ஆகணும். மௌத்துக்கு முன்னால, மௌத்துக்கு பின்னால் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் சோதர்களே? மௌத்துக்கு பின்னால் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? துன்யா வாழ்ந்து 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 எங்களை துன்யா சிறப்பாக எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்களை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை செழிப்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால ஏந்தி மூலியம் நோக்கம் ஆசிரமாக மாறணும் சோதர்களே. யாருடைய நோக்கம் துன்யாவாக ஆகுமோ, துன்யாவில சம்பாதிக்கணும், காசு பணத்தை சேர்க்கணும், சொத்து செல்வங்களை சேர்க்கணும் என்ற துன்யாவுடைய சிந்தனைகள்ல மட்டும் வாழ்ந்து தீன் என்றதே வாசம் இல்ல, மஸ்ஜிதோட தூரம், சுபகுக்கு மஸ்ஜிதுல இல்ல, தொழுகைக்கு இல்ல, தீனை மறந்து வாழ்ந்த வாழ்க்கையில பெரும் சோதனைகள் உண்டாகும். துன்யாவை அழகாக்க, தீன மண்ணாக்கி, தீனுடைய காரியங்கள் இல்லாம மஸ்ஜிதுக்கு தூரமாகி, தொழுகையை வீணாக்கி எங்கட ஆக்கிரத்தை செழிப்பாக்கல சகோதரர்களே. துன்யாண்டு வாழ்வமாக இருந்தா ஆக்கிரத்துல எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தனி துன்யாட சிந்தனையிலே காலையில எழும்புவமாக இருந்தா அல்லாஹ் அவருக்கு வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளை கொடுப்பான். கொடுக்கக்கூடிய சோதனை தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் கவலையும் கடனுமாகத்தான் இருக்கும். இதுக்கு பல விதத்திலையும் அதை தீர்த்து யோசிப்பாரு. மேலான கண்ணியமானவர்களே, தீன்ல புறப்பாடு செஞ்சுட்டு துன்யாவை அழகாக்க இயலாது சகோதரர்களே. வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனை தான். கடையில பிரச்சனை, அது முடியல, வீட்டுல பிரச்சனை, அது முடியல, பக்கத்து வீட்டால பிரச்சனை, அது முடியல, மகனால பிரச்சனை. வாழ்க்கையில எப்பொழுதும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆகிரத்தை மறந்து துன்யாவை ஹயாத்தாக்க, துன்யாலே காலத்தை கழிச்சு கழிச்சு துன்யாவுக்காக வேண்டி வாழ்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனை சகோதரர்கள். அல்லாஹ் கொடுக்கிற அடுத்த சோதனை தான் நல்ல விடயங்கள்ல ஈடுபட அல்லாஹ் நேரம் கொடுக்க மாட்டான். பஜார்ல மணித்தியால கணக்கு இருப்பாங்க, மஸ்ஜிதுல நிமிட கணக்கு இருக்கிறது பாரம். போனுக்கு முன்னால மணித்தியால கணக்கு. குர்ஆனை திறந்து 10 நிமிஷம் கஷ்டம். மஸ்ஜிதுல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜிக்ர் செய்யறது பாரம். எல்லா தீனுடைய அமல்களும் தொழுகைகளும் பாரமாக விளங்கும். சொல்லுவார் பிஸி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சோதனை நலவை விட்டும் அல்லாஹ் அவரை பிஸி ஆக்கிடுவான். ஆயிரம் இல்ல, லட்சம் இல்ல, கோடி சம்பாதிச்சாலும் போதா, ஷரீஅத்துடைய பார்வையில ஆகப்பெரிய பிச்சைக்காரன் அவன் தான். தீன்ல குறப்பாடு, மஸ்ஜிதோட தூரம், தொழுகையில குறப்பாடு. மேலான கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது என்றது அல்லாஹ் தர சோதனை சகோதரர்களே. நாலாவது எத்தனையோ திட்டம் தீட்டுவாரு, எப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாரு, இப்படி எல்லாம் ஆகணும், இந்த மகனை இப்படி எல்லாம் ஆகணும் என்று எந்த ஒரு பிளான்லயும் எந்த ஒரு சக்சஸையும் காண மாட்டாரு. எல்லாம் கஷ்டமாகும், பிரச்சனையாகும் தான் முடியும். சுருக்கமாக சொல்ல போனா முழு வாழ்க்கையும் நெருக்கடியாக கஷ்டமாகத்தான் இருக்கும் சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யார் எங்களை புறக்கணிச்சு மறந்து வாழ்றார்களோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, நாங்க நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வை மறந்து செழிப்பை எதிர்பார்க்கலா சகோதரர்களே. உலகத்துல நிம்மதியாக வாழ்ந்துட்டு ஆசிரத்துல நிம்மதியாக இருக்கணும் நினைக்கல சகோதரர்களே. உலகத்துல நிம்மதி வேணுமென்றா தீன் எடுத்துக்கொள்ளணும், மஸ்ஜிதோட தொடர்பாகணும், குர்ஆனை எடுத்துக்கொள்ளணும், தொழுகையோடு ஒட்டிக்கொள்ளணும் சகோதரர்களே.
உலகத்துல நாங்க தீன்ல குறப்பாடு செஞ்சுட்டு எங்கட துன்யாவை மனமாக்கினோம்டா பிரச்சனை துன்யாவோட முடியறது இல்ல சகோதரர்களே. சக்கராத்லயும் பிரச்சனை தான், கபர்லயும் பிரச்சனை தான், கியாமத்துடைய நாள்லயும் பிரச்சனை தான் சகோதரர்களே. துன்யாண்டு வாழ்ந்து தொழுகைய வீணாக்கி தொழுகைய கலா செஞ்சு தொழாம எத்தனையோ தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் மண்ணாக்கி அவருடைய வாழ்க்கையில துன்யாவை செழிப்பாக்க முயற்சி செய்யறாரா? இவர் துன்யால மட்டுமில்ல கபூர்லயும் கஷ்டப்பட போறாரு, ஆகிரத்திலையும் கஷ்டப்பட போறாரு. இப்படியாப்பட்ட துன்யாதாரிகள் சக்கராத்துடைய நேரத்துல கத்துவாங்க, சக்கராத்துடைய நேரத்துல மலக்குமார்கள் அடிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. சக்கராத்துடைய நேரத்துல மலக்குமார்கள் அடிப்பாங்க, முகங்களுக்கும் முதுகுகளுக்கும் அடிப்பாங்க. இவரு கத்துவாரு, இவரு தடமாறுவாரு. ஓதி பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்பதாக கேட்பாங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற சோதனை சோதரர்கள். உலகத்துல இஷ்டப்படி வாழ்ந்தா சக்கராத்தோட சரி பிரச்சனை முடியுமாக இருந்தா பரவாயில்ல சகோதரர்களே. சக்கராத்தோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? இல்ல இல்ல. இந்த அடியான் இந்த துன்யாண்டு தொழுகை இல்லாம மஸ்ஜிதோடு தூரமாகி இஷ்டப்படி வாழ்ந்த மனிதன் இருக்கிறாரே, இந்த மனிதன் மௌத்தாகின பின்னால அந்த ஜனாசாவை கபிரிஸ்தான் பக்கம் சுமந்து செல்லக்கூடிய நேரத்துல அந்த ஜனாசா கத்தும், யா வைலா யா வைலா ஐன தذهبون بها. ஏ கேடே, ஏ நஷ்டமே, எங்க கொண்டு போறாங்க? இந்த ஓசை அல்லாஹ் மனிதர்களுக்கு கேட்க வைக்க மாட்டான். மனிதர்கள் யாராலும் கேட்பார்களாக இருந்தா யாருமே ஜனாதாவை சுமக்க மாட்டாங்க, விட்டுட்டு ஓடி போயிட்டுருவாங்க. அதோடுதான் முடியுமா? இல்ல இல்ல. இந்த பாவிய கபர்ல வைக்கும் பொழுது அந்த கபர் பேசும், அமா இன் குன்த லா தகபம யம்ஷி அலா பஹ்ரி இலைய ஃபஇதுல்லிதுக அல்யௌம் ஃபஸிர்த இலைய ஃபதரா சனீஇ பிக். என் மீது நடந்து சென்றவர்கள் கிட்டவன் நீ இன்று என்னிடம் வந்துள்ளாய், நான் உனக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன், நான் உன்னோட எப்படி நடக்கிறேன் என்பதை பார் என்பதாக சொல்லும். உலகத்துல இஷ்டப்படி வாழ்ந்துட்டு அவரோட சரிகிற பிரச்சனைகளும் சோதனைகளும் அட்டகாசங்களும் முடியுமா? இல்ல இல்ல. கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் எழுப்பாட்டும் பொழுதும் யா வைலனா மன் பஅதனா மின் மர்கதினா, ஏ கேடே நஷ்டமே, யாரப்பா இந்த நாள்ல எழுப்பாட்டியது என்பதாக கேட்பாங்க. வலது சைட்ல கொஞ்சமான அமல்கள், இடது சைட்ல ஏராளமான பாவங்கள். சொல்லுவான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. அடியானே, உன்ட பட்டோலை நீ வாசிச்சு பாரு, நீ முடிவு செஞ்சுக்கோ, நீ நல்லவனா கெட்டவனா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கருத்துப்பட சொல்றான். கொஞ்சமான அமல்கள், ஏராளமான பாவங்கள். பட்டோலைய பாப்பார், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. என்னப்பா ஆச்சரியமான பட்டோலை, சின்னதை முட்டி வச்சில்லே, பெரியதை முட்டி வச்சில்லே, இருட்டுல செஞ்சதும் எழுதப்பட்டிருக்குது, என் கூட்டாளிக்கு தெரியாம செஞ்சதும் எழுதப்பட்டிருக்குது, என் உங்க மனைவிக்கு தெரியாம செஞ்சதும் பதியப்பட்டிருக்குது. என்னப்பா ஆச்சரியமான பட்டோல, ஒன்றுமே விட்டில்லையப்பா என்பதாக சொல்லும். ஹதீஸுடைய கருத்துப்படி அந்த சாட்சியையும் அந்த பட்டோலையும் மறுப்பான. பாவமே செய்யலையா அல்லாஹ், பாவமே செய்யல. யார் எழுதின பட்டோல? லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்க்கு மாற்றமே செய்யாத, அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் செய்யக்கூடிய மலக்குமார்கள்ட பட்டோலையை பார்த்து மறுப்பான். அல்லாஹ் படமா பார்க்கவே இல்லையா அல்லாஹ், பாவமா செய்யவே இல்லையா அல்லாஹ், பார்த்தா கேட்கவே இல்லையா அல்லாஹ், ஒட்டியா எடுக்கவே இல்லையா அல்லாஹ், அதை செய்யல இதை செய்யல என்பதா அந்த பட்டோலையை மறுப்பான். அல்லாஹ் நீதியாளன். அடியான் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் வரையில் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் பூமிக்கு பேச வைப்பான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா யௌமஇذ துஹத்திஸு அக்பாரஹா.
பூமி பேசும் யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்துல இந்த நேரத்துல உனக்கு இப்படி எல்லாம் மாற்றம் செஞ்சான் யா அல்லாஹ், உனக்கு மாற்றமான முறையில நடந்தான் யா அல்லாஹ், எத்தனையோ ராவுகள் எத்தனையோ பகல்கள் உனக்கு மாற்றம் செஞ்சே கழிச்சான் யா அல்லாஹ் என்பதாக பூமி பேசும். ஹதீஸுடைய கருத்துப்படி பூமியுடைய சாக்கியம் மறுப்பான் அந்த அடியான். அடுத்ததாக அல்லாஹ் வாய்க்கு சீலடிப்பான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். அல்லாஹ் வாய்க்கு சீலடிப்பான். வ துகல்லிமுனா ஐதீஹிம், கை பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், கால் சாட்சி சொல்லும். إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. ஒவ்வொரு உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும். கண் பேசும் அல்லாஹ், ஹராத்த பார்த்தான் அல்லாஹ், எத்தனையோ தனிமைகள் எத்தனையோ இரவுகள் அல்லாஹ், உனக்கு மாற்றமான காரியத்தை பார்த்து 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 ரசிச்சு காலத்தை கழிச்சான் அல்லாஹ். காதி பேசும் அல்லாஹ், ஹராத்துல இன்பம் கண்டான் அல்லாஹ். அல்லாஹ் ரசூலுடைய பேச்ச கேட்கிறது பாடம் அல்லாஹ், எனக்கு ஹராத்துல இன்பம் கண்டான் அல்லாஹ். உள்ளம் பேசும் அல்லாஹ், கிட்ட வச்சான் அல்லாஹ், பெருமை அடிச்சான் அல்லாஹ். ஒவ்வொரு உறுப்புகளும் பேச ஆரம்பிக்கும். இப்ப தடமாறுவாரு, இப்ப தடமாறுவாரு, இப்ப கேட்பாரு, ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா ஃபர்ஜினா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். எல்லாம் விளங்கிச்சு யா அல்லாஹ், எல்லாம் விளங்கிச்சு யா அல்லாஹ், பார்த்துட்டோம் யா அல்லாஹ், எல்லாம் கேட்டுச்சு யா அல்லாஹ், சின்ன அவகாசம் ஒன்று தாயே அல்லாஹ். ரப்பி ரஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹா. அல்ல திருப்பி துன்யாவுக்கு அனுப்பிடே அல்லாஹ், நல்ல அமலெல்லாம் செஞ்சுட்டு வாரேன். லௌலா அக்ஸர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் ஸாலிஹீன். ஒரு நிமிஷம் தாயே அல்லாஹ், இந்த எல்லா சொத்துக்களையும் செலவழித்து நல்லவனா வாரேன் என்பதாக கேட்பான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அங்க நேரம் கிடைக்காது சகோதரர்களே, நேரம் கிடைக்காது. அதனால மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யணும் சகோதரர்களே. மஸ்ஜிதுக்கு தூரமாகி வாழ்ந்த காலங்கள் போதும், தொழுகையை வீணாக்கி கலா செஞ்சு வாழ்ந்த காலங்கள் போதும். இன்றைக்கு எனக்கு மகளுக்கு மௌத்து வருமாக இருந்தா என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம்? மகள கல்யாணத்துக்கு எவ்வளவு பிளான், மகண்ட ஸ்கூலுக்கு எவ்வளவு பிளான், ஏந்த கபூருக்கு ஏந்த ஆசிரியத்துக்கு என்ன பிளான் பண்ணிக்கிறோம் சகோதரர்? துன்யாவுடைய சுவண்டிகளை கண்டு ஏமாந்த காலங்கள் போதும் சகோதரர்களே. துன்யாவுடைய சுவண்டிகளை கண்டு ஏமாறக்கூடாது சகோதரர்களே. ஹாரூன் ரஷீதுடைய மகன் சக்கராத்துடைய நேரத்துல தோழரை கூப்பிட்டு நசியத்து செய்றார். யா சாஹிபி லா தகதரிர் பிதனஉமின் ஃபல் உமரு யன்ஃபுது வன் நஈமு யஸூல் ஃபஇதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் فَعْلَمْ بِأَنَّكَ بَعْدَهَا مَحْمُولُ. தோழரே, துன்யாவுடைய சுவண்டிகளை கண்டு ஏமாந்துருவானம் சகோதரர்களே, ஏமாந்துறாங்க தோழரே. காலம் பேசிக் கொண்டே இருக்குது, அல்லாஹ் தந்த நியாமத்துகள் எல்லாம் நீங்கிக் கொண்டே இருக்குது. فَإِذَا حَمَلْتَ إِلَى الْقُبُورِ جَنَازَةً, எத்தனையோ ஜனாசாக்களை உங்களோட தோல்ல சுமந்து கொண்டு போய் அடக்கிக்கிறீங்களே. فَعْلَمْ بِأَنَّكَ بَعْدَهَا مَحْمُولُ, அறிஞ்சுக்கோங்க, நீங்க சுமக்கப்பட்டவராக போய் ஒரு நாள் அவங்களே தூக்கி கொண்டு போவாங்க. என்ன தயாரிப்பு செஞ்சுக்கிறோம்? மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, மௌத்து எப்ப வரும் சகோதரர்களே? எந்த நேரத்துல வரும்? வாரது தெரியும், போறது தெரியாத சகோதரர்களே. என்ன தயாரிப்பு? மௌத்துல இருந்து தப்பேலுமா? மௌத்துல இருந்து ஓடேலுமா? மௌத்துல இருந்து யாராலும் தப்பினவர்கள் இருக்கிறாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைச்சாகணும், மௌத்தை சுவைச்சாகணும். அந்த மௌத் எங்க வரும், எப்படி வரும், எந்த நேரத்துல வரும்? அவனுக்கு விருப்பமான இடத்துல வருமா? அவனுக்கு விருப்பமான காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது வருமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனை கோபப்படுத்துற செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, எங்கட ராவ், எங்கட தனிமை அல்லாஹ்க்கு மாற்றமான முறையில கழியும் பொழுது இந்த மௌத் வந்தா என்ன ஹாலாத்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த பூமியில மௌத்தாகுங்க உங்களுக்கு தெரியாப்பா, நாளைக்கு என்ன சம்பாதிப்பீங்க உங்களுக்கு தெரியா. ஆனா அந்த மௌத் இருக்குதே, எங்க இருந்தாலும் வரும்.
ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அந்த மௌத் எங்க இருந்தாலும் உங்களை வந்து அடைஞ்சே தீரும். நீங்க இரும்பு கோட்டையில தான் இருந்தாலும் அந்த மௌத் உங்களை வந்து அடைஞ்சே தீரும் என்பதாக கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, மௌத்திலிருந்து தப்பேருமா சகோதரர்களே? யாராவது தப்பினாங்களா? உலகத்தில் யாருக்காலும் மௌத் இல்லைண்டா லவ் கானத் துன்யா ததூமு லி அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முகல்லது. உலகத்தில் மௌத்தாகாம நிரந்தரமாக யாராலும் வாழ்வார்களாக இருந்தா என்னோட உயிரும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பாங்களே. அப்படியாப்பட்ட நபி அல்லாஹ் கைப்பற்றினானா இல்லையா? பிரிஞ்சே ஆகணும், உலகத்தை விட்டு பிரிஞ்சே ஆகணும் சகோதரர்களே. எவ்வளோ நேசித்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் பிரிஞ்சே ஆகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கத்துறாங்க, ஃபாத்திமா ஃபாத்திமா மாலி வகஃப்து அலல் குபூரி முஸல்லிமா அப்ருல் ஹபீபி வலா யருது ஜவாபி. ஃபாத்திமா, கொஞ்ச நாளைக்கு முந்தி கூப்பிட்டா ஓடி வருவீங்களே, நான் இவ்வளவு கூப்பிடுறேன், இவ்வளவு கத்துறேன், வாரியே இல்லே, பதில் தாரியே இல்லே என்பதாக சொல்றான். அல்ல ரூஹை கைப்பற்றினான் சகோதரர்களே. உலகத்தில் என்ன சாதிச்சிருக்கிறோம், என்ன சாதிச்சுகிறோம்? துன்யா துன்யா துன்யாவை செழிப்பாக மழையில வெயில்ல நோயோட கஷ்டப்படுறமே, இந்த கபரை செழிப்பாக்க, இந்த ஆகிரத்தை செழிப்பாக்க என்ன செஞ்சுக்கிறோம்? மேலான கண்ணியமானவர்களே, ஆகிரத்துக்காக வேண்டிய என்ன செய்வோமோ, என்ன தயாரிப்பு செய்வோமோ அதுதான் மிஞ்ச போகுது. என்ன அந்தஸ்திலே மீக்கலாம், என்ன பெரிய கோடியில புலங்கலாம். மேலான கண்ணியமானவர்களே, கண்ணை மூடும் வரையில தானே சகோதரர்களே பெரிய ஒரு டாக்டர், லோயர், இன்ஜினியர், முஃப்தி. மேலான கண்ணியமானவர்களே, கண்ணை மூடினா லோயர் எத்தனை மணிக்கு எடுப்பாங்க, டாக்டர் எத்தனை மணிக்கு அடக்குவாங்க, இன்ஜினியர் எத்தனை மணிக்கு தொழிப்பாங்க. இல்ல, இவரை உலகத்துல சந்திக்க அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். இவரை கண்ணை மூடினா மையத்தை எத்தனை மணிக்கு எடுப்பாங்க. பட்டம் எல்லாம் கண்ணை மூடும் வரையில தான் சகோதரர்களே. பட்டம் பதவிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பேருக்கு கூட சொந்தம் இல்லை, பேருக்கு கூட சொந்தம் இல்லை. இன்னைக்கு நாங்க மௌத்தாகி மறுக்கணமே முஹம்மது எத்தனை மணிக்கு தொழில்பாங்களோ தெரியானா, அஹ்மது எத்தனை மணிக்கு அடக்குவாங்களோ தெரியானா, இப்படியா கேட்பாங்க. பேருக்கு கூட சொந்தம் இல்லாத நாங்க. மேலான கண்ணியமானவர்களே, நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆகிரத்துக்காக வேண்டி வாழ பழகி கொள்ளணும் சகோதரர்களே. துன்யாக்கு ஏமாந்த காலம் போதும் சகோதரர்களே, ஏமாந்த காலம் போதும். உலகத்துல எப்படி மாறிடும், ஆயிரக்கணக்கான உடுப்பு உடுக்கையிலும் கண்ணை மூடினா கஃபன் தானே சகோதரர்களே, கஃபன் தானே. உலகத்துல லட்சக்கணக்கு பொறுமதியான வாகனத்துல ஓடுறாரு, கண்ணை மூடினா அவர்த வாகனத்துல இல்லே, சந்தூக்குல தானே கொண்டு போறே. உலகத்துல கோடிக்கணக்கு பொறுமதியான வீட்டுல வாழ்றாரு, கண்ணை மூடினா வீட்டுல இல்லே, ஆகடி குளிரே தானே வைக்கிற சகோதரர்களே. மேலான கண்ணியமானவர் சங்கியானவர்களே, அதனால மக்கள் செயலைய மஸ்ஜிதுக்கு தூக்கி கொண்டு வர முந்தி நாங்க மஸ்ஜிதுக்காக போகணும் சகோதரர்கள், மஸ்ஜிதுக்காக. நாங்க இன்று தொழுகிறோம், தொழுவிக்கப்படுவோம். இன்றைக்கு குளிக்கிறோம், குளிப்பாட்டப்படுவோம். இன்றைக்கு நடந்து திரிகிறோம், சுமக்கப்படுவோம் சகோதரர்களே. எங்கட மௌத்தும் எங்கட ஆக்கிரமும் சிறப்பாகணும் என்றா உலகத்துல ஈமானோட வாழ்ந்து மௌத்தாகணும் சகோதரர்களே. மௌத்து சிறப்பாகணுமா, ஆகிரம் சிறப்பாகணுமா, ஏன் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகணும் சகோதரர்களே. வாழ்க்கை சிறப்பாகாம சக்கராத் சிறப்பாகாது, சக்கராத் சிறப்பாகாம ஆகிரம் சிறப்பாகாது. எங்கட சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு, அல்லாஹ் சக்கராத்த மௌத்த சிறப்பாக்கினானா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க, மனைவி அழுகுறாங்க, வா பிலாலா வா ஹஸனா. என்னுடைய கணவர் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்பட்ட கஷ்டமே, அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பமே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏனப்பா அழுகுறீங்க? வா ஃபரஹா வா ஃபரஹா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா. சக்கராத்துல வாழ்க்கை பாருங்களே, சக்கராத்துல உள்ள பேச்ச பாருங்களே, நான் எவ்வளவு குதூகலமா இருக்கிறேன் தெரியுமா. ரதன்னல் கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, ரதன்னல் கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. நாளை இந்த ரசூலுல்லாஹ் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போறேன் என்பதாக சொல்றாங்க. எவ்வளவு சிறந்த சக்கராத்.
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க, மனில் லதி மௌதாக்கும் யா ரசூலல்லாஹ், ஓட சபையில யார் யா ரசூலல்லாஹ் மரணிச்சிருக்காங்க? சொன்னாங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக. என்ன சொன்னாங்க தெரியுமா? இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாக்கு அல்லாஹ் அர்ஷ் நடுங்கிச்சு என்பதா. எவ்வளவு சிறந்த மௌத்து சகோதரர்களே! இந்த சிறந்த சக்கராத், இந்த மௌத்து எங்களுக்கு கிடைக்கணுமா? உலகத்துல ஈமானோட வாழ்ந்து அதே ஈமான்ல இஸ்திகாமத்தாக இருந்து அதே ஈமானோட மரணிப்பமாக இருந்தா சக்கராத்துடைய நேரத்துல ததனஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவாங்க. இறங்கி சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, போற இடத்தை நினைச்சு பயப்பட வானமப்பா, குடும்பம் சொத்து செல்வங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்து சொல்லி கவலைப்பட வானம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் நன்மாராயம் சொல்லுவாங்க. உலகத்துல சொர்க்கம் சொர்க்கம் என்று கேட்டு இருப்பீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப போங்க, பாருங்க, அனுபவிங்க என்பதாக சொல்லுவோம். மேலான கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, அதனால மௌத்துக்கு முன்னால மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் எதெல்லாம் சொன்னானோ அவனை பயந்து அதெல்லாம் எடுத்து நடக்கணும். எதெல்லாம் வானம் என்று சொன்னானோ அவனை பயந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில வாழ்வோமாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையை சக்கராத் ஆகிரத்தை சிறப்பாக்குவான். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா.